சிலபஸில் நம்ம தமிழ் பகுதியில் இன்னா 40 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பழைய புத்தகத்தில் ஒரு பாடல், புதிய புத்தகத்தில் 3 பாடல், மொத்தம் 4 பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். முதல்ல புது புத்தகத்தில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9வது வகுப்பு புத்தகத்தில் தண்ணீர், கந்தர்வனுடைய தண்ணீர் அப்படிங்கிற சிறுகதைக்கு முன்னாடி புறநானூறு கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலுக்கு பின்னாடி நூல்வெளியில் இந்த ஒரு பாடல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. சிறுபஞ்ச மூலத்துடைய ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. முதல்ல சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்ன, அதே மாதிரி சிறுபஞ்ச மூலம் ஒரு பாடமாகவே கொடுத்துருக்காங்க. அதை பின்னாடி பார்ப்போம். முதல்ல இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு போயிடும். சிறு அப்படிங்கிறது என்ன, சிறிய. பஞ்சம் அப்படின்னு என்ன, 5 பொருட்களை தான் பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே, 5. பஞ்ச அப்படின்னா பஞ்ச அப்படின்னா பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம், 5 பூதங்கள். பஞ்சனா 5ன்னு அர்த்தம். மூலம் அப்படின்னா இங்கே எதை குறிக்கிறது, வேர்கள். அப்போ 5 சிறிய வேர்களால் ஆகக்கூடிய மருந்துக்கு சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பேர். அதே மாதிரி இந்த பாடல் 5 கருத்துக்கள் மனிதனுடைய நோயை என்ன செய்யுது, போக்கக்கூடிய ஒரு நூலாக தான் இந்த நூல் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பாடலையும் 5 கருத்துக்கள் இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கைக்கு மருந்தாக பயன்படக்கூடிய கருத்துக்களாக இருக்கும். இப்போ முதல்ல அப்போ எல்லா பாட்டிலையும் 5 கருத்துக்கள் இருக்கும். இப்போ இந்த பாட்டில் என்ன கருத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என இவ்5ம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. இப்போ ஒரு 5 செயல்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா முதல்ல குளம் தொட்டு. இந்த தொட்டு அப்படிங்கிறத நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், தோண்டி அப்படின்னு சொல்லுவோம். தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படின்னு படிச்சிருப்போம். வள்ளுவர் சொல்லியிருப்பார். தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படின்னா நிலத்தை தோண்ட தோண்ட அந்த மணற்பாங்கான இடத்தை தோண்ட தோண்ட நீர் ஊறும். அதே மாதிரி அப்போ தொட்டு அப்படின்னா தோண்டி. அப்போ முதல்ல என்ன செய்யணும், குளத்தை தோண்டக்கூடிய ஒரு மனிதன். 2வது கோடு பதித்து. கோடு அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவோம், கோடு. கோடு அப்படின்னா கொம்பு அப்படின்னு அர்த்தம். கொம்பு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது, மரக்கிளையை குறிக்கிறது. மரக்கிளை அப்படிங்கிறது இங்கே எதா மாறுது அப்படின்னா சினையாகு பெயர். சினையாகு பெயராக என்ன செய்யுது அப்படின்னா மரத்தை குறிக்கிறது. அப்போ இங்கே என்ன செய்யணும், அதை சுற்றிலும் மரம் நடுதல் 2வது. 3வது என்ன அப்படின்னா வழி சீத்து. வழி, ஒரு சரியில்லாத ஒரு வழியை சீர்படுத்தி, வழி மக்கள் செல்லக்கூடிய ஒரு வழியை சரிப்படுத்தி அப்படின்னு. இது 3வது. அடுத்து 4வது என்ன செய்கிறாங்க அப்படின்னா உளம் தொட்டு. உளம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா தரிசு நிலம். தரிசு நிலத்தை தொட்டு அப்படின்னா என்னது, தோண்டி. அப்போ தரிசு நிலத்தை தோண்டி அப்படின்னா தரிசு நிலத்தை சீர்படுத்தி உழுவயல், உழுகின்ற ஒரு வயலாக ஆக்கி அப்படின்னா மாற்றி. அப்போது ஒரு தரிசு நிலத்தை ஒரு வயலாக மாற்றி. வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு. வளத்தை தோண்டக்கூடிய ஒரு பாகுபடும் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அந்த சுற்றிலும் பாகுபடுத்தல். அப்படின்னா ஒரு கிணறு தோண்டும் போது எப்படி இருக்கும், சுற்றிலும் கரை உருவாகும், அப்படி தானே. அப்படி அந்த பாகுபடுத்தக்கூடிய கிணறை உருவாக்குதல். வளத்தை தோண்டி, அதாவது மண் வளத்தை தோண்டி ஒரு சுற்றிலும் சுவர்களாக இருக்கக்கூடிய அந்த பாகுபடுத்தக்கூடிய கிணத்தை தோண்டி, அதாவது கிணறு தோன்றதை தான் இதில் சொல்கிறாங்க 5வது என்று. இந்த 5ஐயும் ஐம்பார்ப்படுத்தான் அப்படின்னா என்ன சொல்கிறது, பகுத்தல். இந்த 5ஐயும் பிரித்து உருவாக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து என்ன செய்வான் அப்படின்னா ஏகும் சொர்க்கத்து இனிது. சொர்க்கத்தை இனிமையாக அடைவான். சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இனிமை அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பாடல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்னென்னா 5 செயல்களை ஒரு மனிதன் செய்யக்கூடிய மனிதன் வந்து அவன் வந்து சொர்க்கத்தை கிடைக்கக்கூடிய இனிமையை விட மேலான இனிமை அடைவான். சொர்க்கத்தை எளிதாக அடைவான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொர்க்கத்தை அடைவான், அப்படிப்பட்ட இன்பத்தை அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு குளம், பொதுமக்களுக்கு ஒரு குளம் தோண்டுதல். குளம் தோண்டி எல்லா மக்களும் பயன்பட வகையில் ஒரு நீர்நிலையை உருவாக்குறது. 2வது அந்த குளத்தை சுற்றிலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மரம், மக்கள் பயன்படுறதுக்காக மரம் நட்டு அந்த மரங்களை வளர்க்கக்கூடிய ஒருவன். 3வது அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா வழி சீத்து. பொதுமக்கள் செல்லக்கூடிய பாதைகளை சீர்படுத்தி ஒரு வழியாக மாற்றிய ஒரு மனிதன். அதே மாதிரி தரிசு நிலத்தை காடாக கடந்த அந்த தரிசு நிலத்தை உழுது ஒரு வயலாக மாற்றியவன். 5 வளம் தொற்று பாகுபடக்கூடிய ஒரு கிணத்தை வளமையான ஒரு கிணத்தை வந்து தோண்டி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அளவில் தோண்டிய ஒரு மனிதன். இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய இந்த 5 செயல்களை செய்யக்கூடியவனுக்கு சொர்க்கம் அப்படிங்கிறது எளிதில் கிடைக்கும். இதுதான் இந்த சிறுபஞ்ச மூலத்துடைய கருத்து. அடுத்ததான் 9th 133வது பக்கத்தில் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற பாடமே கொடுத்துருப்பாங்க. சிறுபஞ்ச மூலம் அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா காரி ஆசான். சிறு பஞ்ச மூலம் காரி ஆசான். மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகள். காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறக்கூடிய இலக்கியங்கள் தோன்றி வருகிறது. அதில் ஒன்று தான் என்னது, சிறுபஞ்ச மூலம். வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருக்கிறதில்ல. சாதனைக்கு ஒரு வயதுங்கிறது ஒரு தடை இல்லை.
அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே அந்த பாடலை கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த நூல் குறிப்பை பார்த்துட்டு வந்துடலாம். தமிழில் சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது என்னது? 14 மேல்கணக்கு நூல்கள், 10 பாட்டும் 8 தொகையும். அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த நூல்களுக்கு அப்புறமா வரக்கூடிய நூல்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீதி நூல்கள் நிறையா தோன்றுச்சு. அதை என்ன சொல்கிறோம்? அதுவும் 18 நூல்கள் முக்கியமான நூல்கள் எடுத்திருக்கோம். அந்த 18 நூல்களை வந்து 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 18 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்களில் ஒன்று தான் என்னது? சிறு பஞ்ச மூலம். சிறு பஞ்ச மூலம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிறிய 5 வேர்களால் ஆன ஒரு மருந்து. அந்த 5 வேர்கள் எதெல்லாம் அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 அந்த வேர்களால் ஆன மருந்து வந்து உடலில் உள்ள நோயை போக்குது. அதே மாதிரி இந்த பாடல் நம்ம ஏன் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்கிறோம்னா இதில் 5 கருத்துக்கள் இருக்குது. இந்த 5 கருத்துக்கள் அது எப்படி மருந்தாக பயன்படுதோ அதே மாதிரி இதுவும் மக்களுடைய அறியாமையை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுது. இப்போ இந்த பாடல் வந்து ஒன்று நன்மை தருது, இல்லை தீமை தருது, இல்லை நகைப்புரியன. இந்த மாதிரி 3 வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டுது. அதாவது அது சொல்லக்கூடிய கருத்து ஒன்று என்னவாக இருக்கும் அப்படின்னா 5 விஷயம் சொல்லும். அது வந்து ஒன்று நன்மை தரதை பற்றி, நன்மை தரக்கூடிய 5 செயல்களை கூறலாம். இல்லை தீமை தர ஏதோ ஒரு 5 செயல்கள், அதை விடணும், இது மாதிரி இந்த 5 செயல்கள் தீமை தரும், இதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதெல்லாம் வந்து ஒரு சிரிப்புக்கு உரியக்கூடிய ஒரு ஏளனத்துக்குரிய ஒரு செயல், இந்த செயலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 கருத்துக்கள் வரலாம். இப்படி 3 கேட்டகரியாக 3 பிரிவுகளாக வகையில் என்ன செய்யுது? வாழ்வியல் உண்மைகளை இது எடுத்துக்காட்டு. இந்த வரி ரொம்ப முக்கியமானது. இதை கேட்கலாம். ஏன்னா நன்மை தருது, தீமை தருது, நகைப்புக்குரியது. இந்த வகையில் என்ன செய்யுது? வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டுது. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசான். காரியாசான் யார் அப்படின்னா மதுரை தமிழாசிரியரான மாக்காயனார் அவருடைய மாணவர். காரி அப்படிங்கிறது இயற்பெயர், ஆசான் அப்படிங்கிறது வாத்தியார் அப்படிங்கிற தொழில் பெயர் அடிப்படையில் அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரிங்கிறது தான் அவருடைய பெயர். பாரி, காரி அப்படிங்கிறது. மா காரியாசான் அப்படிங்கிறது அவருடைய பெருமைக்காக அவருக்கு மா அப்படிங்கிறது மிகப்பெரிய அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி சிறப்பிக்கப்பட்ட பெயர் தான் இந்த மா காரியாசான். இதை எது சொல்லுது அப்படின்னா வாயுரட்சிகள் இவரை பற்றி அப்படி சொல்லியிருக்குது. இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொருள் மூவாது அப்படின்னா மூங்கிறதே முதுமையை குறிக்கக்கூடியது. முதுமை அடையாமல் மூவாது பூவாது அப்படின்னு சொல்லணும்ல, பூக்காது. அதே மாதிரி மூவாதுன்னா முதுமை அடையாது. நாறுவை அப்படின்னா முளைக்கிறது. தாவா அப்படின்னா கெடாதிருத்தல். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாடலுக்குள்ளே போயிடலாம். பொருளையும் சேர்த்தே நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்கு இந்த பாடலில்? பூவாது காய்க்கும் மரமுளை. நல்லா பார்த்துக்கோங்க. சிறுபஞ்ச மூலம்னாலே 5 கருத்துக்கள் வரும். நன்று அறிவார், மூவாது மூத்தவர், நூல் வல்லார் 3வது. அடுத்து தாவா விதையாமை நாறுவ வித்து உள, இது 4வது. மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு, இது 5வது. 5 கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. முதல் கருத்து என்ன அப்படின்னா பூவாது காய்க்கும் மரம் உள்ளது. பூவாது அப்படின்னா பூக்காமலே என்ன செய்யக்கூடியது? காய்க்கக்கூடிய மரங்கள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா ஆல், அத்தி, அரசு, பலா இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா பூவாமலே என்ன செய்யும்? காய்ப்புக்கு வரக்கூடிய மரங்கள். அப்போ பூக்காமலே என்ன செய்யும்? பூத்தாதான். ஒரு இயற்கைங்கிறது என்ன? நார்மலாக பூத்து அதுக்கப்புறமா அது காயாகி காய் பழமாகிறது தான் வந்து இயற்கை. ஆனால் பூக்காமலே காய்க்கக்கூடியது அப்படிங்கிறது அது சில விதிவிலக்குகள் இருக்குது, அப்படி தானே? அதைத்தான் சொல்கிறாங்க. பூக்காமலே காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்கிறது. இது முதல் கருத்து. 2வது, நன்று அறிவார், மூவாது மூத்தவர், நூல் வல்லார். நன்று அறியக்கூடியவர். மூவாது மூத்தவர்னா என்ன அர்த்தம்னா மூவாதுனா வயதாகாது. அவர் வயசானவங்க தான் அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. இளமையிலே அவர் வயசால் என்ன செஞ்சுருக்க மாட்டார்? மூத்திருக்க மாட்டார். ஆனால் அவர் அறிவால் என்ன செஞ்சவர்? மூத்தவராக மதிப்பில் கொள்ளத்தக்கவர். அப்போது எப்படி பூக்காமலே சில மரங்கள் காய்க்குதோ அதே மாதிரி வயதாகாமலே சிலர் வந்து அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது 2வது கருத்து. 3வது, நூல் வல்லார். நூல்களை கற்றவர்கள், நூலில் வல்லவர்கள் அப்படின்னா நூலில் ரொம்ப திறமையானவர்கள், அறிவு சார்ந்த நூல்களை கற்ற அந்த அறிஞர்களும் எப்படிப்பட்டவங்க? நன்றறிவார், அப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது, தாவா அப்படின்னா என்னது? கெடாமல். விதையாமைனா விதைக்காமல் இருக்கிறது. நாறுவது அப்படின்னா முளைக்கிறது அப்படின்னு அர்த்தம். வித்து உள. அப்போ அடுத்து வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சில விதைகளை அதுக்குன்னு தயார்படுத்தி பாத்தி கட்டி இது பண்ணி அதுக்கப்புறம் தான் மறுபடி விதைப்பாங்க. ஆனால் இப்படி எதுவுமே செய்யாமல் சில விதைகள் வந்து தானாகவே விதைக்கக்கூடிய, எந்தவித பக்குவமும் பண்ணாமல் தானாகவே விதைக்கக்கூடிய விதையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 4வது. அடுத்து, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. ஒரு அறிவு மிக்க மேதை அப்படின்னா அறிவாளி. ஒரு அறிவு மிக்க சான்றோருக்கு உரையாமை அப்படின்னா சொல்லாமல்.
அடுத்தவங்க சொல்லக்கூடிய அவசியமே இல்லை. உணர்வு அப்படிங்கிறது என்ன, ஒரு நல்ல செயல்கள் வந்து அவருக்கு இயல்பாகவே தோணும். அது ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்து செய்யணுங்கிற விஷயம் இல்லை. இது எல்லாமே இந்த 5மே ஒரே கருத்தை தான் சொல்லுது. சில விஷயங்கள் வந்து எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதுக்கு வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கணும், அவன் வயசானால் தான் அவன் சான்றோராக இருப்பான்னு கிடையாது. இளம் வயதிலே அவரால் சான்றோராக இருக்க முடியும். பூக்காமலே ஒரு மரம் காய்க்கும். முதல்ல பூக்காமலே காய்க்கக்கூடிய மரமும் இருக்குது. இது எல்லாமே நன்மையை குறிக்கக்கூடியது, அப்படி தானே? அந்த 3 கேட்டகரியில் நன்மை தருவது, தீமை தருவது, நகைப்புரியது, இது வந்து நன்மையை தரக்கூடியது. முதல்ல பூவாமலே காய்க்கக்கூடிய மரம் இருக்குது. இரண்டாவது, வயதாகாமலே அறிவில் சார்ந்த சான்றோர் இருக்காங்க. அதே மாதிரி நூலில் சிறப்பானவங்களும் அதே மாதிரி தான், அப்படி தான் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நல்ல விஷயங்களை அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து விதைக்காமலே வந்து முளைக்கக்கூடிய விதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 5வதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அறிவுள்ள சான்றோருக்கு வந்து யாராலும் சொல்லாமலே அவருக்கு வந்து அந்த நல்லுணர்வு இருக்கும் அப்படின்னு இந்த 5 கருத்துக்களை இது சொல்லுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பூக்காமலே சில மரங்கள் காய்க்கிறது உண்டு. இதை மாதிரி நன்மை தீமையை நன்கு உணர்ந்தவர், வயதில் இளையவராக இருந்தாலும் அவரை மூத்தவராக நம்ம என்ன செய்யணும், எண்ணத்தக்கவர் தான். அது மட்டும் இல்லாமல் பாத்தி அமைத்து விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதே போல் மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே என்ன செஞ்சுக்குவாங்க, உணர்ந்து கொள்வாங்க. இதில் நூல் வல்லாரை பற்றி சொல்லலை. இதில் 4 கருத்து தான் சொல்லியிருக்காங்க. இதோடைய பொருள் கொடுக்கும்போது நூல் வல்லவர்களை பற்றி சொல்லலைனாலும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த 5 தான் இந்த பாடலில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த பாடலில் பயின்று வரக்கூடிய அணி என்னன்னு கேட்கலாம். எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதில் எல்லாமே ஓமை என்ன, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, பூக்காமலே ஒரு மரம் காய்க்கும். அதே மாதிரி வயசு அதிகமாகாமலே ஒருத்தர் என்ன செய்வார், மூத்தவராக பொருள் கொள்ளக்கடுவார். அவர் வந்து ஒரு வயசாகலைனாலும் அவர் வந்து எல்லாம் தெரிந்த ஒரு வயதான ஒரு சான்றோருக்கு ஒப்பிடப்படுவார். அதே மாதிரி விதைக்காமலே முளைக்கக்கூடிய விதை இருக்குது. அதே மாதிரி சொல்லாமலே அறிவு சொல்லக்கூடிய உணர்வு உள்ள ஒரு சான்றோர்கள் இருக்காங்க. அதே மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் நூல் வல்லவர்கள் அடுத்தவங்க சொல்லாமலே தெரிந்து கொள்வார்கள். இது எல்லாமே ஒரே பொருள். இதையும் கம்பேர் தான் பண்ணுதாங்க. அப்போ ஓமையாக தான் சொல்லப்படுது. பூக்காமல் இருக்கக்கூடிய மரம் தான் வயதாகாமல் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அறிவு சார்ந்த இளைஞனுக்கு வந்து ஓமையாக சொல்லப்படுது. அதனால் இது வந்து ஓமை அணி. அது மட்டும் இல்லாமல் இதில் எதுவும் போல, போன்று, அந்த மாதிரி எந்த ஊம உரிமையும் சொல்லலை. இது நம்மளாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓமை, எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இலக்கண குறிப்பும் பார்த்துடலாம். அறிவார், வல்லார், இது எல்லாமே என்னது, ஆர் வினையால் அணையும் பெயர்கள். வினையால் அறிவார் யார், அவருடைய பேர் என்ன நமக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாது. அப்போது அவர் அறிவார், எல்லாத்தையும் அறிந்தவர் அப்படிங்கிறதுனால அதை நம்ம அறிவார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே அறிந்தது அந்த செயல் தான், வினை தான் என்ன செய்யுது, அந்த பெயரே அவர் யாருன்னு தெரியாது, அவர் செய்யக்கூடிய செயலால் தான் அவர் அறியப்படுறாரு. அதனால தான் வினையால் அணையும் பெயர், அந்த பெயரே அழிஞ்சு போயிடும். அவர் செய்யக்கூடிய செயல், அவர் அறிந்தவர், அவர் வல்லவர் அப்படிங்கிறதுனாலே அது என்னது, வினையால் அணையும் பெயர். விதையாமை, உரையாமை. விதையாமைங்கிறது விதைக்காமல் இருக்கிறது. அப்போ எதிர்மறை தொழிற்பெயர்கள், மை விகுதி வந்திருக்கு, தொழில் பெயர். அதே மாதிரி எதிர்மறையான விஷயம், இது விதைக்காது, இது உரைக்காது அப்படிங்கிறது எதிர்மறையான விஷயம். அப்போ எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, தாவா அப்படின்னா கெடாமல் இருத்தல், கெடாமல். அப்போ கெடுதல் அப்படிங்கிறதுக்கு எதிர்மறையான ஒரு விஷயம் தான் கெடாமல் இருத்தல் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து எப்படி இருக்குது, எதிர்மறையான ஒரு விஷயத்தை தான் சொல்லுது, கெட்டாத. ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னா, தாவாதல், அந்த ஈறுகட்ட அப்படின்னு முடியக்கூடிய அந்த எச்சத்தில் தான் இன்றைக்கி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக தான் இருக்குது, முடிவுக்கு வரல. இந்த மாதிரி தேரா மன்னா அப்படின்னா அந்த முடிஞ்சு தேரா ஆன்னு முடியும். அதேமாதிரி தாவா ஆன்னு முடிஞ்சால் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். பகுபதல் உறுப்புக்கம் தேவையில்லை, இருந்தாலும் இதோட இருக்கிறதுனால சேர்த்து பார்த்துக்கணும். உரையாமை எப்படி பிரிப்போம், உரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை. உரை அப்படிங்கிறது பகுதி, மைங்கிறது என்னது, தொழில் விதி. அதுதான் அங்கே மேலே பார்த்தோம் நம்ம. அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிறத எதிர்மறை இடைநிலை, எதிர்மறை தான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் உடையில் வரும். அப்படிங்கிறது உடம்படு மெய் சந்தி. ஏன் வந்துச்சுன்னா உரை ஆமை, இந்த உரைங்கிறது ஐ அப்படின்னு வரும். அதுக்கடுத்து அப்படிங்கிறது வார்த்தை இருந்திருக்கும். அதனால தான் ஐ கூட்டலா 2 உயிரெழுத்து வரும்போது யகரமும் வகரமும் தோன்றும். அதனால் ஈ கூட்டலா யா அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து காய்க்கும், காய் கூட்டல் இக்கு கூட்டல் இதை காய்ங்கிறது பகுதி, இத்து சந்தி, இக்கு வந்து எதிர்கால, இதுமே தான் காய்க்க போகுது, எதிர்கால இடைநிலை. அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. காய்க்கும் மரம். அடுத்து இந்த பாக்ஸில் இருக்கிறதையும் பார்த்துரும். சாதனைக்கு வயது வந்து தடையில்லை. 10 வயதுக்குள்ளே தான் சொற்பொழிவாற்றக்கூடிய தன்மையும் பாடுறதுக்கும் ஆற்றல் பெற்றிருந்தார் யார், நம்மளுடைய வள்ளலார்.
11வது வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதிங்கிற பட்டம் பெற்றவர் தான் நம்மளுடைய பாரதியார். 15 வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தன்னுடைய கவிதைகளை அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 16 வயதிலே தன்னுடைய தந்தையுடைய போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17வது வயதில் பைசா சாய்ந்த கோபுரத்துடைய விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் தான் கலீலியோ. இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் திறமையானவர் அப்படிங்கிறதுக்கு வயது சான்று கிடையாது. 10 வயசுல அவங்கெல்லாம் இந்த இவ்வளோ பெரிய புலமை பெற்று வச்சுருந்துருக்காங்க. அப்போது அதான் நம்ம பூவாது காய்க்கும் மரம் உல அந்த பாடலை விளக்கக்கூடிய விஷயத்தை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிறுபஞ்ச மூலம். இதில் 5 கருத்து இருக்குது. அதே மாதிரி 3 6 கருத்துக்கள் உள்ளது தெரியுமா? 3ங்கிறது என்னது? திரிகடுகம் 3, 6ங்கிறது ஏலாதி. ஏலாதியில் 6 கருத்துக்கள் இருக்கும், திரிகடுகத்தில் 3 இருக்கும், 5 கருத்துக்கள் வந்து சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கும். இது எல்லாமே மருந்தாலான பெயர்கள். இந்த 3 மும்மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வந்து புது புக்கில் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம சிறப்பு தமிழில் பார்க்கலாம். சிறப்பு தமிழில் 12ஆம் வகுப்பில் இந்த அறநூல்கள்ங்கிற தலைப்பின் பாடத்தில் இருக்கும் மும்மருந்து. 3 மருந்துங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னது? திரிகடுகம், அதே மாதிரி சிறுபஞ்ச மூலம், இன்னொன்று வந்து ஏலாதி. இப்போ நமக்கு வந்து அதில் 2வது அமைந்த நூல் தான் என்னது? அந்த 3 மருந்துகளில் முதல்ல 3 அது என்னது? திரிகடுகம். இப்போ 5, அடுத்து 6ங்கிறது ஏலாதி. 2வது அமைந்த நூல் தான் என்னது? சிறுபஞ்ச மூலம். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த 5 வேர்களால் கலந்த மருந்து உடலை வலுப்படுத்துறது மாதிரி இந்த செய்யுளில் சொல்லக்கூடிய 5 கருத்துக்களும் வாழ்க்கைக்கு வலிமை சேர்க்கறதுனால அது சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 102 வெண்பாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய தமிழ் புத்தகத்தில் 97ன்னு இருக்கும். சரி, அதை பார்த்துக்கலாம். ஆப்ஷனை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ நாள் நம்ம 97 தான் படித்தோம். இதில் 102ன்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காரி ஆசான். இப்போ இந்த பாடலை பார்க்கும்போது நம்ம இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மருந்து பொருட்கள் சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3 மருந்து திரிகடுகம். நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, இந்த 5ம் சிறுபஞ்ச மூலம். ஏலம், இலவங்கம், நாககேசுரம், திப்பிலி, சுக்கு, மிளகு, அதாவது திரிகடுகம் ப்ளஸ் இந்த ஏலம், இலவங்கம், நாககேசுரம் அதை சேர்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஏலாதின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு கீழவே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலத்துலேருந்து ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்களை காக்கிறது அரசனுடைய கடமை, அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படின்னு சான்றோர் சொல்லுவாங்க. அதை சிறுபஞ்ச மூலம் அரசனுடைய இயல்புகளாக சொல்லுது. இதுவும் எது நன்மை தருவன அப்படிங்கிற தலைப்பின்களை தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பாடலை பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொருள், போகம், அஞ்சாமை. போகம்னு எடுத்துக்கணுத இது இம் கூட்டலை மே. சரியா? இந்த மேவை வந்து நம்ம பிரிக்கிறோம். இம் கூட்டலை. பொருள், போகம், அஞ்சாமை, பொன்றும் கால் போர்த்த அருள் போகா வார மென்ற 5ம் இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல் வேல் வல் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருள் அப்படிங்கிறது முதல்ல எதை குறிக்கும்? பொருளை குறிக்கும். 2வது போகம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? இன்பம் அப்படிங்கிறதை குறிக்கும். 3வது அஞ்சாமை. ஒரு கடுமையான சூழல் வரும்போது, இடுக்கண் வரும்போது, துன்பம் வரும்போது அஞ்சாமல் இருக்கக்கூடிய ஒரு பண்பு, அதுதான் அஞ்சாமை. 3. அடுத்து பொன்றுங்கால். 1 2 3 4. பொன்றுங்கால் போர்த்த அருள். அடுத்து பொன்றும் கால் அப்படின்னா என்ன? பொன்றும் கால் பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு நம்ம குறளில் படிச்சிருப்போம். பொன்றும் அப்படின்னா என்னது? அழியும். கால் அப்படின்னா காலம். அழியும் காலத்திலையும் இந்த போர்த்த அருள் அப்படின்னா மிகுதியான ஒரு அருள். அந்த ஒரு துன்பம் வரக்கூடிய காலத்தில் என்னது? அவங்ககிட்ட அருள் அப்படிங்கிறது இருக்கும். அருள் அப்படின்னா எதை குறிக்கிறது? இறங்கு. அடுத்து அழியக்கூடிய உயிர்களுடைய துன்பத்தை கண்டு இறங்கக்கூடிய ஒரு நிலை. போகா வார மென் 5ம். இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, போகா வார் அப்படிங்கிறது இவ்வு கூட்டல் ஆர். நம்ம அப்பளே பார்த்தோம் அப்படி தானே? இது வந்து உடம்படு மெயில்னால இப்படி வருது. ஆர் அறம் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, அழியாத நிலையான அறத்தை உடையவன். இந்த 5ஐயும் உடையது தான் ஒரு நல்ல வேந்தனுடைய பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இருள் தீர கூறப்படும். இருள் தீர அப்படின்னு, இருள்ங்கிறது என்னது? குற்றம் தீர கூறப்படும் குணத்தை உடையவன் தான் யார்? கூர்மையான வேலுடைய வல்லமை படைத்த ஒரு வேந்தன். தேற்றம்லாம் படிப்போம் அப்படி தானே? தேற்றம்னா என்னது? ஒரு தெளிவான விஷயத்தை தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு செயலை தான் தேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிறது தெளிவான ஒரு அரசனுடைய குணமாக அறியப்படுது. ஒரு அரசனுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்ச மூலம் ஒரு 5 விஷயங்களை சொல்லுது. என்னது? முதல்ல அவன்கிட்ட என்ன இருக்கும்? பொருள் இருக்கும். நிறைய செல்வங்கள் வச்சுருப்பான். எப்படி?
தன்னுடைய நாட்டு மக்களுக்காக நிறைய செல்வங்கள் சேர்த்து வச்சுருப்பான். 2வது அந்த நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க, இன்பமுடையவர்களாக இருப்பாங்க. 3வது அவன் யாரை கண்டும் அஞ்ச மாட்டான், துன்பம் வரும்போது அஞ்ச மாட்டான். அடுத்து பொன்றுங்கால் போர்த்த அருள், பிற உயிர்களை அழியும் காலத்துலேயும் என்ன செய்வாங்க, இரக்கம் கொண்டவனா ஒரு பண்புடையவனாக இருப்பான். அடுத்து போகா வார் ஆர் அறம் ஆர், அவனை விட்டு போகாத நிரந்தரமான அறம் அப்படிங்கிறது அவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். இந்த 5ம் தான் குற்றம் நீங்க ஒரு சொல்லக்கூடிய குற்றம் நீங்கக்கூடிய ஒரு குணத்தை உடையவன். அப்படிப்பட்டவன் தான் யார், ஒரு கூர்மையான வேலுடைய வல்லமை பெற்ற ஒரு அரசனாக கூறப்படக்கூடிய பண்புங்கிறது இந்த 5 எவன்ட்ட இருக்கோ அவன் தான் ஒரு உண்மையான அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பொருள் இன்பம், இடுக்கண் வரும்போது அஞ்சாமல் பயப்படக்கூடாது, பிரிதோர் உயிரிட துன்பம் கொண்டு இறங்குதல், நிலையான அறம் செய்தல். இந்த 5ம் உடையது ஒரு நல்ல அரசனாக செயலாற்றக்கூடியது. தகுதி அவன் அடைகிறான், அதான் தேரப்படும் குணத்தினான். அந்த தகுதியை அப்படி அடைகிறான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட புது புக்கில் முடிஞ்சது. நம்ம பழைய புக்கில் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஓல்டு 9th புக்கில் ஃபஸ்ட் டேமில் 2வது பாடத்தில் சிறுபஞ்சம் மூலம் கொடுத்துருப்பாங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்வனப்பு கண்ணோட்டம். கண்ணுக்கு அழகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்ணோட்டம். கண் ஓட்டம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கண் அங்கே இங்கேயும் ஓடுறது, அதாவது ஒரு இறக்கப்படுறது. கண்ணுக்கு அழகு அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்காக இறக்கப்படுறது. 2வது காலுக்கு அழகு அப்படிங்கிறது கால்வனப்பு செல்லாமை அப்படின்னா அடுத்தவர்கள்கிட்ட இறந்து செல்லாமை. அடுத்தவங்க கிட்ட போய் நிற்கக்கூடிய அந்த கால்கள் வேண்டாம், பிறரிடம் இறந்து நிற்கக்கூடிய அந்த கால்கள் இருக்கக்கூடாது. அதுதான் காலுக்கு அழகு. அப்படி இல்லாமல் இருக்க சொந்த காலில் நிற்கக்கூடியதான் காலுக்கு அழகு. அடுத்து இப்போ எண் வனப்பு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, எண் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். அப்படிங்கிறது வனப்பு அப்படிங்கிறது அழகு. எண் வனப்பு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, எண் அப்படிங்கிறது கல்வியை குறிக்கிறது. எண்ணும் எழுத்தும் கண் என தகும். அப்படிப்பட்ட எண் அப்படிங்கிறது எண்கள். அப்படி கணிதத்தில் ஒரு விஷயத்தை ஒரு ஆராய்ச்சி பண்ணி செய்யக்கூடிய அதுக்கு அழகு அப்படிங்கிறது எது அப்படின்னா, இத்துணையாம் என்றுரைத்தல். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டுபிடிப்புகளை அடுத்தவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு துணிவு இருக்கிறது தான் அழகு. அது அந்த எண்ணுக்கே அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன் கற்றதை அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கல்வி இருக்கணும். அவ்வளோ தெளிவாக கற்றிருக்கிறது தான் அந்த கல்விக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. பண்வனப்பு கேட்டார் நன்று. அப்படிங்கிறது என்னது, இசை. ஒருவருடைய இசைக்கு அழகு என்ன அப்படின்னா, அதை கேட்குறவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதற்கு அழகு. இது 4வது பாயிண்ட். அடுத்து கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஒரு கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய ஒரு வேந்தன். கிளர்ச்சி அப்படின்னா புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புகழ அடையக்கூடிய ஒரு அரசன் தன்னுடைய நாட்டை வாட்டான் தன் நாட்டு மக்களை துன்பப்படுத்தாமல் நன்றென்றல். அந்த மக்களே என்ன சொல்லுவாங்க, இவனுடைய ஆட்சி நல்ல ஒரு ஆட்சி, இப்படிப்பட்ட அரசன் எங்களுக்கு கிடைச்சது வரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அழகு அப்படின்னு சொல்கிறார். அப்போது 5 முதல்ல ஒரு கண்ணுக்கு அழகு அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா இறக்கப்படணும். காலுக்கு அழகு அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட போய் நிற்காத அளவுக்கு சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு சிறப்பு. அடுத்து 3வது எண்வனப்பு அப்படிங்கிறது நம்ம கற்றதை அடுத்தவங்ககிட்ட ஆராய்ச்சி பண்ணதோடைய அழகு என்ன அப்படின்னா, அடுத்தவங்க கிட்ட அந்த முடிவை இதுதான் அப்படின்னு எடுத்துரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துணிவு இருக்கிறது தான் அந்த எண்வனப்பு. அடுத்து 4வது இசைக்கு அழகு அப்படிங்கிறது கேட்குறவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஒரு அரசனுக்கு அழகு என்ன அப்படின்னா, புகழ்மிக்க ஒரு அரசனுக்கு தன் நாட்டு மக்களை வருத்தாமல் அவங்க எல்லாருமே இந்த அரசன் இந்த அரசனும் ஆட்சியும் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அரசனுக்கு அழகு அப்படின்னு 5 விஷயங்களை இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ பொருளையும் வாசி விட்டுறலாம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமல் இருக்கல். ஆராய்ச்சிக்கு அழகு தன்னுடைய முடிவை துணிந்து உரைக்கிறது. இசைக்கு அழகு கேட்குறவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பான் அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது, அந்த மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்சியை அவன் கொடுக்கணும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணோட்டம் அப்படிங்கிறதுடைய பொருள் இரக்கம் கொள்ளுதல். வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்பு அப்படின்னா அழகு. கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்கு உரிய, வேந்தன் அப்படின்னா அரசன், கிளர் அப்படின்னா புகழுக்கு உரிதல், வாட்டான் அப்படின்னா வருத்த மாட்டான். கண்ணோட்டம் தல் அல் அம் ஐ எல்லாமே என்னது தொழிற்பெயர்கள். தல் அல் அம் ஐ அப்படிங்கிறதுலாம் என்னது தொழிற்பெயர்கள். இது கண்ணோட்டம், செல்லாமை, உரைத்தல், என்றல் இதெல்லாம் தொழிற்பெயர்கள். கேட்டார் வாட்டான் வினையாளனையும் பேர். கேட்டார்னா கேட்டவர், வாட்டான் அப்படின்னா வாட்ட மாட்டான், அப்போ வினையாளனையும் பெயர்கள். கேட்டார் எப்படி பிரிப்போம், கேள் இட்டு ஆர். கேள் பகுதி, இட்டானது விகாரம், இறந்த கால இடைநிலை, ஆர் பலர்பால் பலர் பேரை குடிக்கிறதுனால பலபார் வினைமுற்று விகுதி.
இது சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஏன் அப்படின்னா இந்த வனப்பு அப்படிங்கிறது பல இடங்களில் வந்திருக்கு. வந்து அது என்ன பொருளை தருது? அழகு அப்படிங்கிற ஒரு பொருளை தான் தருது. அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னா என்னென்னா சொல்லும் பின்னாடி வரும், பொருளும் பின்தொடர்ந்து வரும், நிறைய இடங்களில் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லும் திரும்ப திரும்ப வரும், பொருள் வந்து என்னது அதே பொருளை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கும், திரும்ப திரும்ப வரதுனால அதை சொற்பொருள் அணி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வனப்புங்கிறது தான் எல்லா இடத்துலையும் அழகு அப்படிங்கிற பொருளில் தான் வருது. இப்போ ஆசிரியர் குறிப்பு. காரியாசான் அப்படிங்கிறவர் மதுரை தமிழாசிரியருடைய இருக்கக்கூடிய மாக்காயனருடைய மாணவர் அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னு கேட்கலாம். சிறப்பு பாயிரம். சமண சமயத்தை சார்ந்தவர். இது வந்து புது புக்கில் இல்லை. சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கனிமேதாவியார் ஏலாதி 2 மருந்துகள் தொடர்பான இந்த 2 ஆசிரியர்களும் ஒரு சாலை மாணாக்கர் ஒன்றா படித்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கதா சொல்கிறாங்க. சிறுபஞ்சம் நூலம் வந்து 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. ஆசிரியர் காரியாசான். கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எவ்வளோ வெண்பா இருக்குது அப்படின்னா 97. ஸோ நம்ம புக்கில் அங்கே அட்வான்ஸ் தமிழில் 102ன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் 97. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். 97 கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து தான். கடவுள் வாழ்த்து இல்லைன்னா 96 தான். கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, வெறுமல்லி, நெருஞ்சி இந்த 5 மூலிகளுடைய வேர்களும் உடல் நோயை தீர்க்கும். அதே மாதிரி இந்த சொல்லப்பட்ட எல்லா பாடலையும் சொல்லப்பட்ட 5 கருத்துக்கள் வந்து சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற, அதனால் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணுக்கு அழகு வந்து கண்ணோட்டம். எண் வனப்பு அப்படிங்கிறது இத்துணையாம் என்றுரைத்தல். ஸோ பண்ணுக்கு அழகு வந்து கேட்டார் நன்றென்றல். பிறரை இறந்து செல்லாமல் இருக்கிறது வந்து காலுக்கு அழகு. ஒரு செய்யுளில் முன்னாடி வந்த சொல் பின்வரு நிலை அணி அப்படின்னா என்னென்னா ஒரு சொல்ல முன்னாடி வரக்கூடிய சொல்லோ பொருளோ பின்னர் இதுதான் பின்வரு நிலை அணி. பின் வரக்கூடிய நிலையான ஒரு அணி. பின்னாடி திரும்ப வர்றதே தான் என்னது பின்வரு நிலை அணி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வகைகள் என்னென்னு பார்த்தோம்னா சொல் பின்வரு நிலை அணி, பொருள் பின்வரு அணி, சொற்பொருள் பின்வரு அணி, ஓமை பின்வரு அணின்னு 4 வகையான அணிகள் இருக்குது. இதில் சொற்பொருள் அப்படின்னா சொல்லும் ரிப்பீட் ஆகும், பொருளும் ரிப்பீட் ஆகும். சொல் பின்வருன்னா சொல் மட்டும் திரும்ப வரும். பொருள்னா பொருள் மட்டும் திரும்ப வரும். ஊமைனா அந்த ஊமையை மட்டும் என்ன செய்யும், திரும்ப வரும். இது வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வனப்பு அப்படிங்கிறது திரும்ப வருது. அழகுங்கிற பொருள் திரும்ப ஒரே பொருளில் தான் வனப்புங்கிறது அழகு அப்படின்னு திரும்ப வரதுனால இதை சொற்பொருள் பின்வரு நிலைங்கிறோம். இதோட சிறுபஞ்ச மூலம் முடிந்தது. நன்றி.